ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சத்யா ஹெல்த்தி குக்கிங் சேனல். என்னடா காலண்டரை காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த காலண்டரில் வந்து ஒரு முக்கியமான நாள் இருக்குது. என்னென்னா இதுதான் எங்களோட கல்யாண நாள். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிருந்து. இந்த வருஷம் வந்து 20வது கல்யாண நாள் வந்து நாங்கள் கொண்டாடுறோம். ஒரு 10 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வெளியில் இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து லீவுக்கு ஊருக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி தான் இருக்குது. இப்போது எந்த நாள் நமக்கு எப்படி போனாலும் என்ன, நம்மளோட கல்யாண நாள் தான் லேடிஸை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே வந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதும் நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருந்தது. என்னோடய ப்ளவுஸ் தான். அதை கொஞ்சம் ஆரம்பித்தேன் எந்திரிச்சு. அதுக்கப்புறமா காலையிலே சாம்பார் வச்சு, சட்னி வச்சு, உளுந்த வடை, இட்லி இதுதான் எங்களுக்கு காலையிலே சாப்பாடு. எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுட்டு, அப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்தது. நான் வந்து இதை முன்கூட்டியே முடிச்சிடணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் மூட் அவுட் மாதிரியே இருந்தது ஒரு நாளைக்கு முன்னே. அதனாலேயே வந்து இதை செய்ய முடியலை. சரி, இன்றைக்கி வந்து சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மிச்ச வேலையே வந்து பார்த்துட்ருக்கேன். அப்படியே நம்ம டெய்லரிங் சேனலுக்கு வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்தால் நான் வந்து ப்ளவுஸை முடிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தோம். நம்ம எப்போவுமே பிளான் பண்ணுற மாதிரி எந்த டைமும் நடக்கிறதில்ல. எப்போது ஒரு டைம் சொதப்ப தான் செய்யும். நான் வந்து இன்றைக்கி சொதப்பிட்டேன். அதனால் வந்து இந்த ப்ளவுஸு சிம்பிளாக முடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த சேரீ வந்து நல்லாவே கிராண்டாக சூப்பராக இருக்குது. கலர் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால மாடல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடல் வச்சு தச்சிட்ருந்தேன். அதனால கொஞ்சம் லேட் ஆச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து தச்சு முடிச்சுட்டு இது மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாடல் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் தைச்சதுக்கப்புறம் ரொம்பவே கிராண்டாக இருந்தது. எல்லாருக்கும் மாடல் தைச்சி கொடுக்கும், நமக்கு மாடல் தைக்கலைன்னா எப்படி? அதனால் நான் வந்து இந்த மாடல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி பார்த்து தான் தைச்சேன். எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்து. பிள்ளைங்களும் வீட்டில் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இந்த கலர் காம்பினேஷனும் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு 11 மணிக்கு மேலே கிளம்பி சுசீந்திரம் கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். கோவிலுக்கு வந்து நல்லா சாமியெல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயருக்கு ஒரு துளசி மாலையை வாங்கி போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம ரிட்டன் வந்து ஆஞ்சநேயர் கழுத்துலேருந்து வெத்தலை மாலை எடுத்து அப்படியே கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒன்றை வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு 12:30க்கு மேலே வெளியில் வந்தோம். வந்து அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப எடுக்க முடியாது. அது எடுக்கிறதும் தப்பு தான். கோயிலுக்குள்ளே போய் நம்ம வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. அங்கே வந்து வெளியில் அந்த கோபுரங்கள் இருக்க சைடில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 1 மணிக்கு மேலே ஆகிட்டு. ஏன்னா மதிய டைம்லையா கொஞ்சம் நாங்கள் கிளம்பி போகும்போது லேட் ஆச்சு. பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் தான் வர்ற மாதிரி இருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையன் வந்து வீட்டில் மட்டன், சிக்கன் எல்லாமே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தான். அவன் வந்து கோவிலுக்கு எங்கள் கூடால வரையில. இப்போ வந்து நான் வந்து அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மறுபடி அந்த குழம்பு மட்டன் வந்து குழம்பு வச்சுட்டு சிக்கன் வந்து பொரிச்சிருந்தேன். பொரிச்சிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம். இப்போ வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு அள்ளி ஊட்டி கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நடக்கும். அவங்க வந்து பிள்ளைங்க சாப்பிடும்போது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஊட்டி ஒரு நாள் கூட விடாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு வாயாவது ஊட்டி விட்டால் தான் அவங்களுக்கு வந்து மனசே ஆறும். அதனால் அப்படி சேர்ந்து இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது வந்து சாயந்தரம் இந்த கேக் வந்து வீட்டிலேயே செஞ்சிட்ருக்கோம். இது என்னென்னா நம்ம அடிக்கடி செய்கிற மாதிரி உள்ள கேக் தான். ஆனால் இன்றைக்கி செய்கிறது வந்து சின்ன மகளும் பெரிய மகளும் சேர்ந்து கேக் செய்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேக்குக்கு மேலே அந்த விப்பிங் க்ரீம் வைப்பாங்க இல்லையா, அது வைக்கிறதுக்கு 2 பவுடர் வந்து என் பெரிய மகா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தா. அதையும் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி இந்த ஃப்ளெண்டரில் வந்து நல்லா அடித்து நுரை வர்றது வரைக்கும் இது பண்ணிகிட்ருக்கா. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி வரல. கொஞ்சம் பால் வந்து அதிகமாகிட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் க்ரீம் வந்து லூஸாகவே வந்திருந்து. அதையும் வந்து மேலே வச்சு டெக்கரேஷன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து கேக் செய்யும்போது நான் அதை மிக்ஸ் பண்ணி மட்டும்தான் கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு செய்ய தெரியும். அதனால் அவங்களே வந்து சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேலே வந்து அந்த கேக்கை கட் பண்ணி சென்டர்லேயும் கொஞ்சம் க்ரீம் வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் க்ரீமை வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மேலே கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு அப்படியே அதை லைட்டாக டெக்கரேஷன் பண்ணி வந்து கொடுத்தாங்க. மறுபடியும் நான் வந்து சேரீயை மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை கேக்கை கட் பண்ணும்போது ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். பிள்ளைங்க வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. கேக்குமே வந்து சூப்பராக வந்துருந்தது. அந்த க்ரீமும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா இன்றைக்கி தான் டைம் வந்து இந்த மாதிரி க்ரீம் வந்து வீட்டில் ரெடி பண்ணாங்க.
இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் அந்த டியூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டுக்க கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்கு இத போட்டு செலவு பண்ணிட்டு, பிள்ளைங்க வந்து கடையிலேயே கேக் வாங்கி கட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து வேண்டாம்மா அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் பண்ணிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். இருந்தாலும் அவங்க வந்து கேட்காம வீட்லயே வந்து கேக் செஞ்சு இந்த மாரி டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. இப்ப நானும் அவங்களும் 2 ஓரமா சேர்ந்து கேக்க வந்து கட் பண்ணோம். கட் பண்ணி 2 ஓரம் மாத்தி மாத்தி ஊட்டிட்டு குழந்தைங்களுக்கும் அப்படி குடுத்துட்டோம். அவங்களோட சந்தோஷம் தானே நம்மளோட சந்தோஷம். பிள்ளைங்க வந்து சொன்னாங்க, "ரொம்ப வருஷமா தனியாவே நீங்க வந்து கல்யாண நாள் வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்கம்மா. அதனால இந்த ட்ரிப்பு கொஞ்சம் கிராண்டா கொண்டாடலாம்." அந்த மாரி அவங்க பிளான் பண்ணது தான். இப்போ பார்த்தீங்கன்னா, சிம்பிளா இருந்தாலும் இது நமக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா தான் தெரியுது. ரொம்பவே சந்தோஷமா தான் போயிட்டுருந்து. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்துருந்து நெறைய கமெண்ட் வந்து நம்ம டெய்லரிங் சேனல்ல வந்திருந்து. அதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ரிப்ளை பண்ணது ஹஸ்பண்டு தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு உனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ குக்கிங் சேனல்லையா இருக்கட்டும், டெய்லரிங் சேனல்லையா இருக்கட்டும், நெறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நாள் வந்து ரொம்பவே சிறப்பா போச்சுது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.